ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை இன்னும் 2 அல்லது 3 வாரங்கள்ல முடிவுக்கு வரும்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. மத்திய கிழக்குல 1 மாதத்துக்கு மேலா நடந்து வர போற முடிவுக்கு கொண்டு வரும் விதமா ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் 2 முதல் 3 வாரங்களுக்குள் முடிவுக்கு வரும்னு அமெரிக்க ராணுவத்தினர் ஈரானை சுற்றி இருக்க பகுதியில இருந்து விரைவில் வெளியேறுவாங்கன்னு ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. நாங்க விரைவில் வெளியேறுவோம், இன்னும் 2 வாரங்கள் 2 அல்லது 3 வாரங்கள் கூட ஆகலாம். ஈரானோடு ஒப்பந்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்குன்னு ஈரான் தன்னோட அணு ஆயுதங்களை இழந்ததுக்கு அப்புறமா இந்த போர் முடிவுக்கு வரணும், நாங்க அதுக்கப்புறமா வெளியேறுவனும் தெரிவிச்சிருக்காங்க. அணு ஆயுத கொள்கையை கைவிட ஜெனீவாவில் நடைபெற்ற ஈரான் அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராத நிலையில பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவங்கள் ஈரானோட தலைநகர் தெஹ்ரான் மீது நடத்திய கூட்டு தாக்குதல்ல உச்ச தலைவரும் ஈரானோட மதகுருவுமான அலி அயதுல்லா கமேனி அவரோட குடும்பத்தினர் ராணுவ உயரதிகாரிகள் 50 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாளருக்கும் வளைகுடா நாடுகள் மீதும் இஸ்ரேல் மீதும் ஈரான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. உலகளவில் ஏற்பட்டிருக்க எரிபொருள் தட்டுப்பாடுக்கு மத்தியில போற முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் சூசகமா பேசி இருக்கிறது பலருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு. 5வது வாரமா போர் தொடர்ந்து வர நிலையில இப்ப பேச்சுவார்த்தை நடந்ததா தகவல் வெளியாகி இருக்குங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.